வணக்கம். என் பேர் கங்காபாய். நான் இன்னைக்கு தேங்காய் சாதமும் சிக்கன் குருமாவும் வைக்க போறேன். பார்க்கலாம், வரீங்களா? ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்துறேங்க. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். ஃபர்ஸ்ட் ஏன்னா தேங்காய் சாதம் போது செரிக்காது, அதனால 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அன்னாச்சி மொக்கு ஃபர்ஸ்ட் போடணும். போட்டுட்டேன். அது கொஞ்சம் பொரிச்சு எடுக்கணும். பொரிஞ்சு லவங்கம் வெடிக்கிற டைம்ல இருக்கு. இப்ப முந்திரி போடணும். ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போடுறேன். வெங்காயம் பொன்னிறமாக அது வரைக்கும் வதக்கலாம். இப்போ புதினா போடுறேன், கேரட் போடுறேன். பட்டாணி ஒரு கப் எடுத்து வச்சுட்டேன், பட்டாணியும் போடுறேன். இது நல்லா வதங்கணுங்க. கொஞ்சோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன், ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அது எடுத்து ஒரு 2 வதங்கட்டும். ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். இது தேங்காய் பால் ஊற்றலாம். இன்னைக்கு நான் 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன், அதனால 4 கிளாஸ் பால் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் பால் அதை ஊற்றிட்டேன். இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது தேங்காய் பால் கொஞ்சம் கொதிக்கணும். கொதி வந்த பிறகு அரிசி போட்டுக்கலாம். நான் இப்ப தேங்காய் பால் கொதிக்குது, அரிசியை ஊற வச்சிருக்கேன். 1 hour ஊற வச்சுட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதை போடுறேன். இப்போ மூடி போட்டு விட்டுடுறேன். விசில் வந்தவன் 2 விசில் வந்தவொடனே இறக்கி விட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு வெயிட்டும் போட்டுடுறேன். 2 விசில் வந்தவொடனே இறக்கி விட்டுடலாம். தேங்காய் பால் சாதத்துக்கு சிக்கன் குருமா வைக்கிறேன். அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம். அடுப்பு பத்த வச்சிருக்கேன். ஆயில் ஊத்திருக்கேன். கொஞ்சமா தான் ஆயில் ஊத்தலாம்.
ஏன்னா சிக்கன்லயும் கொஞ்சம் இது இருக்கும் கொலஸ்ட்ரால், அதனால ஆயில் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். ஆயில் பாயில் ஆயிடுச்சு. சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டிருக்கேன். இப்போ கருவேப்பிலை போடுறேன். வெங்காயம் மிக்சியில அரைச்சி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாவும் வச்சிருக்கேன், அதையும் போடுறேன். அதுல கொஞ்சம் உப்பு போட்டீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளியும் மிக்சியில அரைச்சு வச்சிருக்கேன், 2 தக்காளி. அது கூடவே இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போடுறேன். புதினா ஒரு கொஞ்சம் 4 போட்டீங்கன்னா டேஸ்ட் வரும், அதனால புதினா போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நான் சிக்கனை கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கேன், அதையும் போடுறேன். பச்சை மிளகாவும் போடுற வாசி மிளகாத்தூள் கொஞ்சமா போட்டா போதும். இப்போ இதனுடைய தேங்காய் முந்திரி கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன், அந்த விழுதையும் போட்டுக்கலாம். இதனோட 1 கிளாஸ் தண்ணி ஊத்தினா போதும். இப்போ இதனை மூடி வச்சிடலாம். கதவை மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் வந்தவொடனே இறக்கி விட்டுடணும். தேங்காய் சாதம் முடிஞ்சிருச்சு. வெயிட் எடுத்து பார்க்கலாம். கலர்ஃபுல்லா இருக்கு. ஆனா நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு லைக் பண்ணும். எனக்கு பிடிச்சிருக்குது. தேங்காய் சாதம் ரெடி. சிக்கன் குருமா பார்க்கலாங்களா? இப்ப 2 விசில் வந்துருச்சு. அந்த எந்த மாதிரி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? வா, சூப்பரா இருக்கு. இப்போ இதுல கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம் மேலுக்கு. கலர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? அப்போ கட் பண்ணிக்கலாமா?
மாவும் ரெடியா இருக்கு. தேங்காய் பால் சாதமும் சிக்கன் குருமாவும் ரெடியா இருக்கு. பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. வாவ், பிரமாதமா இருக்கு. ஆனா நீங்க லைக் பண்றதை பொறுத்து இருக்கு. லைக் பண்ணுங்க.